உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் அவர்கள் சொல்கின்றார்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் நான் இரவில் படுத்திருக்கும் பொழுது 2 மனிதர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்திலே பயங்கரமான இருள், சில வெளிச்சங்கள் விளங்குகிறது. சில மனிதர்கள் தலக்குப்பர், அதாவது மறுபக்கமாக தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். பின்னால் கீழால் இருந்து சில மனிதர்கள், பயங்கரமான தோற்றமுடைய மனிதர்கள், அவர்களுடைய உதடுகளையும் அவர்களுடைய சொக்கைகளையும் கிழிக்கின்றார்கள். இரத்தம் வேகமாக வடிந்து ஓடுகிறது. கெஞ்சுகின்றார்கள், கதறுகின்றார்கள். மன் ஹவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹவுலா மின் உம்மதிக், இவர்கள் உங்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் கது சாமு, நோன்பு நோற்றார்கள். ஆனால் கது அஃப்தரு கப்ல தஹில்லதி ஸௌமிஹிம், நோன்பு துறக்கக்கூடிய நேரம் வாரத்துக்கு முன்பதாக சில காரணங்களை சொல்லி நோன்பை விட்டவர்கள். இவர்களுக்குண்டான தண்டனை தான் இது என்று சொல்லப்பட்டது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான நேயர்களே, இதற்கு கீழாம் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், உண்மையிலேயே நோன்பை பிடித்து நோன்பை விடுவதற்கு முன்பாவது, நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வருவதற்கு முன்பதாக நோன்பு விட்டவர்களுக்குண்டான தண்டனையே இது என்றால், அற்ப சொற்ப காரணங்களை சொல்லி, நொண்டி காரணங்களை சொல்லி நோன்பை வேண்டுமென்றே விடக்கூடியவர்களுக்கு தண்டனை எவ்வாறு இருக்கும் என்று இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கேள்வியாக கேட்டு முடித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, எனவே மார்க்க அறிஞர்களுடைய ஏகோபித்த உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் அவர்கள் சொல்கின்றார்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் நான் இரவில் படுத்திருக்கும் பொழுது 2 மனிதர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்திலே பயங்கரமான இருள், சில வெளிச்சங்கள் விளங்குகிறது. சில மனிதர்கள் தலக்குப்பர், அதாவது மறுபக்கமாக தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். பின்னால் கீழால் இருந்து சில மனிதர்கள், பயங்கரமான தோற்றமுடைய மனிதர்கள், அவர்களுடைய உதடுகளையும் அவர்களுடைய சொக்கைகளையும் கிழிக்கின்றார்கள். இரத்தம் வேகமாக வடிந்து ஓடுகிறது. கெஞ்சுகின்றார்கள், கதறுகின்றார்கள். மன் ஹவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹவுலா மின் உம்மதிக், இவர்கள் உங்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் கது சாமு, நோன்பு நோற்றார்கள். ஆனால் கது அஃப்தரு கப்ல தஹில்லதி ஸௌமிஹிம், நோன்பு துறக்கக்கூடிய நேரம் வாரத்துக்கு முன்பதாக சில காரணங்களை சொல்லி நோன்பை விட்டவர்கள். இவர்களுக்குண்டான தண்டனை தான் இது என்று சொல்லப்பட்டது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான நேயர்களே, இதற்கு கீழாம் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், உண்மையிலேயே நோன்பை பிடித்து நோன்பை விடுவதற்கு முன்பாவது, நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வருவதற்கு முன்பதாக நோன்பு விட்டவர்களுக்குண்டான தண்டனையே இது என்றால், அற்ப சொற்ப காரணங்களை சொல்லி, நொண்டி காரணங்களை சொல்லி நோன்பை வேண்டுமென்றே விடக்கூடியவர்களுக்கு தண்டனை எவ்வாறு இருக்கும் என்று இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கேள்வியாக கேட்டு முடித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, எனவே மார்க்க அறிஞர்களுடைய ஏகோபித்த